அனைவருக்கும் வணக்கம். சனீஸ்வர பகவானுக்கு ஈஸ்வரர் பட்டம் எப்படி கிடைத்தது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். நவக்கிரகங்களில் ஈஸ்வரர் என்று உயரிய பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான். அதனால்தான் அவர் சனீஸ்வரன் என்று பக்தர்களால் போற்றப்படுகிறார். சனி பகவான் என்றாலே பலருக்கும் பயம். ஏனெனில் அவர் வாழ்க்கையில் சோதனைகளையும் அனுபவங்களையும் தருபவர் என்று கூறப்படுகிறது. ஆனால் சனி பகவான் யாருக்கும் காரணமின்றி துன்பம் தருபவர் அல்ல. ஒவ்வொருவரின் பாவ புண்ணிய கர்மவினை ஆகியவற்றிற்கேற்ப பலனை அளிப்பதே அவரது கடமையாகும். அதனால் சனியைப் போல கொடுப்பவனும் இல்லை, சனியைப் போல் கெடுப்பவனும் இல்லை என்று பெரியவர்கள் கூறியுள்ளார்கள். ஒருமுறை தேவர்களும் முனிவரும் சனி பகவானை வெறுத்து வசைபாடினர். நீ அனைவரையும் பிடித்து துன்பப்படுத்துகிறாய் என்று அவரை குறை கூறினர். இதனால் மனம் வருந்திய சனி பகவான் சிவபெருமானிடம் சென்று கேட்டார், ஈசன், எனக்கு கொடுத்த கடமையைத்தான் நான் செய்கிறேன், அதற்காக ஏன் அனைவரும் என்னை வெறுக்கிறார்கள் என்று. அப்போது சிவபெருமான் சனியின் நீதி தவறாத பண்பை உலகறிய செய்ய விரும்பினார். நாளை தேவர்களும் முனிவர்களும் கூடியிருக்கும் நேரத்தில் தேவலோகம் வழியாக கைலாயத்திற்கு வா, பின்னர் என்னையே 7.5 நிமிடம் பிடித்துக்கொள் என்றார். மறுநாள் சனி பகவான் தேவலோகம் வழியாக வந்தார். அவரை கண்ட தேவர்களும் முனிவர்களும் சனி யாரையோ பிடிக்க வருகிறார் என்று பயந்து ஓடினர். ஆனால் சனி பகவான் யாரையும் பிடிக்காமல் நேராக கைலாயம் சென்றார். அங்கு சிவபெருமானை வணங்கி, இறைவா, விதிப்படி உங்களை பிடிக்கும் நேரம் வந்துவிட்டது, எனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நிறைவேற்ற அனுமதி தாருங்கள் என்றார். சிவபெருமான் சிரித்தபடி, விதியை வகுத்தவனே நான், என்னை உன்னால் பிடிக்க முடியுமா? 7.5 ஆண்டுகள் அல்ல, 7.5 நாழிகை கூட என்னை உன்னால் பிடிக்க முடியாது என்று கூறினார். அவ்வாறு கூறிவிட்டு பார்வதி தேவியின் கழுத்தில் இருந்த புனிதமான ருத்ராட்ச மாலைக்குள் சிவபெருமான் மறைந்தார். சனி பகவான் அந்த ருத்ராட்ச மாலையை நோக்கி அமர்ந்து மனதில் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரித்தார். காலம் நகர்ந்தது. 7.5 நாழிகை முடிந்தது. அப்போது ருத்ராட்ச மாலைக்குள் இருந்து வெளியே வந்த சிவபெருமான், பார்த்தாயா சனீஸ்வரா, உன்னால் என்னை பிடிக்க முடியவில்லை என்றார். அதற்கு சனி பகவான் பணிவுடன் கூறினார், பரம்பொருளே, நான் உங்களை நேரடியாக பிடிக்கவில்லை, ஆனால் உலக உயிர்கள் அனைத்தையும் தன்னுள் அடக்கி வைத்திருக்கும் தாங்களே 7.5 நாளிகள் ஒரு ருத்ராட்சத்திற்குள் ஒடுங்கி இருக்கும்படி செய்துவிட்டேன். அதுவே நான் உங்களை பிடித்ததற்கு சமம் அல்லவா என்றார். சனியின் பதிலை கேட்ட சிவபெருமானும் பார்வதி தேவியும் மகிழ்ந்தனர். உறவு, பதவி, அதிகாரம், பயம் என்று எதையும் பார்த்து நீ உன் கடமையை மாற்றவில்லை. என்னிடம் பாரபட்சம் காட்டாமல் நீதியை நிலைநிறுத்தினாய். ஆகவே என் ஈஸ்வரர் பட்டம் உனக்கு வழங்குகிறேன் என்று சிவபெருமான் அருளினார். அன்று முதல் சனி பகவான் சனீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார். அவரை குறை கூறிய தேவர்களும் முனிவர்களும் அவரது நீதி தவறாத தன்மையை உணர்ந்து சனீஸ்வரனிடம் சரணடைந்தனர். சனீஸ்வரன் நமக்கு கற்றுத்தரும் மிகப்பெரிய பாடம், கடமையில் பாரபட்சம் இருக்கக்கூடாது. நமக்கு நெருக்கமானவர், பெரியவர், அதிகாரம் உள்ளவர், பணம் உள்ளவர் என்று பார்த்து நியாயத்தை மாற்றக்கூடாது. உண்மையும் நீதியும் எல்லோருக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் வரும் சோதனைகள் நம்மை உடைக்க மட்டும் வருவதில்லை, நம்மை திருத்தவும், பொறுமையாகவும், உழைப்பின் மதிப்பை உணர்த்தவும், நல்ல மனிதராக மாற்றவும் வருகின்றன. நீதியை விட்டு விலகாதவரை காலம் சோதித்தாலும் இறுதியில் உயர்த்தாமல் விடாது. ஆகவே நாமும் நம் கடமையை எப்பொழுதும் தவறாமல் செய்ய வேண்டும். சனீஸ்வர பகவானை பார்த்து பயப்படாமல் நாம் எப்பொழுதும் உண்மையாக இருக்க வேண்டும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவென்றி சகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள்தா. நன்றி. நற்பவி.